தர்தாவுடைய இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் யாருடைய ஹதீஸ் அடிப்படையில் தான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் அடிப்படையில் தான். யார் மறுமையில் ஒரு மனிதன் நன்மைகளோடு பரம ஏழை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும்போது, ஒரு மனிதன் செல்வத்தோடு வசதியோடு இருப்பவன் பரம ஏழை இல்லை, அது இல்லாதவன் பரம ஏழை இல்லை. நாளைக்கு மறுமையில் ஒரு மனிதன் வருவான், அவன் மலைகளோடு நன்மைகளை சுமந்து வருவான். ஆனால் அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் நிற்கும். அவங்க யார்? அவனை பற்றி புறம் பேசியிருப்பான், அவனுடைய மானத்தை பற்றி பேசியிருப்பான், அவன் மீது அவதூறு சொல்லியிருப்பான், அவனை பற்றி பின்னால் அவனுடைய மானத்தை பங்கப்படுத்தி இருப்பான், அவனுடைய கண்ணியத்திற்கு பங்கம் விளைத்திருப்பான். அதனால் அவனுடைய நன்மைகள் அவருக்கு பங்கு வைக்கப்படும். பங்கு வைக்கப்பட்டு அவனிடத்தில் நன்மைகள் எதுவும் இல்லாத போது என்ன செய்யப்படும்? அவர்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்பட்டு நரகத்தில் அவன் தூக்கி வீசப்படுவான். நன்மைகளோடு வந்த அந்த மனிதன் நரகத்தில் தூக்கி வருபவன் தான் பரம ஏழை. அப்போ ஏழ்மை என்ற ஒரு நாள் வரும், நன்மைகள் தேவையான ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர்கள் உன்னை பற்றி உலகத்திலே பேசிய அந்த காரியங்கள், நீ மானத்தை அவர்களுக்கு கொடுத்துட்டல கடனா, அவங்க பேசட்டும், அது உனக்கு அந்த நாளில் அது உதவி செய்யும்னு சொன்னாங்க. அதனாலதான் பிறரை பற்றி பேசும்போது நம்முடைய நாவுகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்கணும். சஹாபாக்கள் ஒருவர் சொன்னார், அவருடைய சஹாபியோட பேர் தெரியல, நீ யாரை பற்றியாவது பேச வேண்டும் என்றால் முதலாவது உன் தாய் தந்தையை பற்றி பேசு பிறரிடத்தில். ஏனென்றால் உன் நன்மை ஒருவருக்கு கொடுக்கப்படுவதற்கு தகுதி உள்ளதாக இருந்தால் அது உன் தாய் தந்தை தான். நீ ஒருத்தரை பத்தி பேசும்போது உன் நன்மையை கொடுக்குற, நீ செஞ்ச நன்மைகளை கொடுக்குற, நீ செஞ்ச துவாக்களை கொடுக்குற, நீ செஞ்ச தொழுகையை கொடுக்குற, உம்ராவை கொடுக்குற, ஹஜ்ஜை கொடுக்குற, செஞ்ச தான தர்மங்களை கொடுக்குற. அல்லாஹ் நீ பேசினதுக்கு இது அப்படின்னு நடக்க மாட்டான். அல்லாஹ் மொத்த தொழுகை தூக்கி கொடுத்துருவான், மொத்த ஹஜ்ஜை தூக்கி கொடுத்துருவான், மொத்த உம்ராவை தூக்கி கொடுத்துருவான். அல்லாஹ் இடத்துல நன்மைகளுக்கு என்ன மதிப்பு இருக்கு? அல்லாஹ் இடத்துல அந்த செயலுக்குரிய பாவத்திற்குரிய மதிப்பு தான் இருக்கு. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு என்ன கிடைக்க போகுது? இல்ல எதுவும். அல்லாஹ்வுக்கு தேவை அவனுடைய ஈடு கிடைக்கணும். அந்த ஈடுக்கு பகரமாக எதை வேண்டுமானாலும் அல்லாஹ் கொடுப்பான். அதுவும் மானம் என்பது அல்லாஹ்விடத்தில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாளை விட, இந்த வீட்டை விட, இந்த ஊரை விட ஒரு முஃமினுடைய மானம் மேலானதுதான் அரஃபாவுடைய நாள்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த மானம், அது ஒருவனுக்கு பங்கம் வைக்கப்படும் போது அல்லாஹ் தொழுகையோ ஹஜ்ஜையோ ஜக்காத்தையோ ஏன் பார்க்க போறான்? அவனிடத்துல இருக்கா இல்லையான்னு சொல்லி. சரியா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் அடிப்படையில் அபூ தர்தா சொன்னாங்க, உன்னுடைய மானத்தை கொடுத்து விட அவர்களிடத்தில், அவர்கள் உனக்கு நன்மையாக நாளை மறுமையில் தருவார்கள் நீ ஏழ்மையில் இருக்கும்போது. அதை குறித்து கவலைப்படாதே, உன் அல்லாஹ்விடத்தில் விட்டு நீ பாவம் செய்திருந்தால் அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்.